ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, ஓம் சரவண பவ. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை தினமே, வேலும் மயிலும் சேவலும் துணை என் தங்கமே. கண் கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? நான் இருக்கிறேன் உனக்கு, என் நாமத்தை சொல்லு. நான் இருக்கிறேன் உனக்கு. யார் வேண்டும் உனக்கு? வேறு யார் வேண்டும் உனக்கு? உனக்கு உன் முருகன் மட்டும் போதவில்லையா? முருகனை நம்பு. இந்த முருகனை மட்டும் நம்பு. உன் வாழ்க்கை நிச்சயம் அழகாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும். நீ நினைத்தபடி வாழலாம். அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். எல்லோருக்கும் எல்லாம் உடனே கிடைத்து விடாது. சிலருக்கு எளிதில் கிடைத்துவிடும், சிலருக்கு பெரும் போராட்டத்திற்கு பின்பு கிடைக்கும், ஒரு சிலருக்கு வெறும் கனவாகவே இருந்துவிடும். எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமையாது இந்த வாழ்க்கை. இருந்தாலும் இந்த வாழ்க்கையோடு நீ மட்டுமல்ல, அனைவரும் போராடித்தானே ஆகணும். என்னதான் நீ நல்லவனாக இருந்தாலும் 10 பேரில் 2 பேருக்கு உன்னை பற்றி தப்பான எண்ணம் இருக்கத்தான் செய்யும். எல்லோரும் நம்ப மாட்டார்கள். உனக்கானது என படைக்கப்பட்டிருந்தால் தள்ளி போகுமே தவிர தப்பாமல் கிடைக்கும், கிடைக்காமல் போகாது என்றுதான் உன் முருகன் சொல்கிறேன். என் தங்கமே, இப்போது நீ கீழே விழுவதை பற்றி கவலைப்படாதே. உன்னை தோள் தாங்கி இந்த முருகன் அரவணைப்பேன். 100 முறை நீ உடைந்து போனாலும் 1000 முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன். அதற்கான வலிமையும் உனக்கு நான் தருவேன், அதற்கான நம்பிக்கையும் நான் உனக்கு தருவேன். வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி வேண்டும் தானே? வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் வேண்டும் தானே? அப்போ வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பை வெளிப்படுத்து, நன்றியை செலுத்து. உன் மனதுக்கு இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது, நிச்சயமாக தெளிவு தேவைப்படுகிறது. உனக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள், உனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நித்தம் ஒரு போராட்டம். இதையும் தாண்டி உனக்கு நல்லதொரு விடியல் வரும் என்று நீயும் காத்து கொண்டுதான் இருக்கிறாய். ஏமாற்றம் இல்லை தங்கமே, ஏமாற்றம் பெற மாட்டாய். உன் மன கஷ்டங்கள் எல்லாம் மறையும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. பாசம் வைத்து, அளவற்ற பாசம் வைத்து தொலைத்து கொண்டிருக்கிறாய். நீ விரும்பிய வாழ்க்கை வேண்டும் தானே? நிச்சயம் தருவேன். மனம் உருகி ஓம் சரவணபவ என்று 6 முறை சொல்லு. உன் முருகப்பெருமானே நேரில் வந்து உன் கஷ்டங்களை தீர்த்து வைப்பேன். ஓம் சரவணபவ என்ற மந்திரம் 1000 கோடி மந்திரத்துக்கு சமம். எங்கே சொல் பார்க்கலாம். ஓம் சரவண பவ. என்னுடைய மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்வாய். இந்த கந்தன் தருவான் எதிர்காலம் என்று நினைச்சுக்கோ. நிச்சயம் தருவேன். தராமல் எங்கு போவேன்? ஏன் இப்படி சோர்ந்து போய் முகம் வாடி போய் இருக்கிறாய்? சில விஷயங்கள் தள்ளி போனால் என்ன, தட்டி போனால் என்ன, சிறப்பான முறையில் உனக்கானது நிச்சயம் நடக்கும். நான் ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று கூறியதே இல்லையே என் பிள்ளைகளுக்கு. நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் இந்த முருகனை நம்பு, பொறுமையாக இரு, உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறேன் என்பது மட்டும்தான். காரணம் இல்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன். வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் இருக்க மாட்டேன். ஒளிபட்ட கல் சிலையாவது போல வழிகொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படும். நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். கவலைப்படாதே. இந்த முருகன் உனக்கு நான் இருக்கிறேன் தங்கமே. முயன்று தோற்றவர்கள் கூட உண்டு தங்கமே, தெரிஞ்சுக்கோ. முருகனை வணங்கி தோற்றவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உன் முருகன் உன் வீடு தேடி வந்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவசர செய்தியாக.
நானே வந்துவிட்டேன். மரத்தின் நிழலில் நீ வாழ்ந்தாலும் அந்த நிழலுக்கும் சக்தியை கொடுப்பது இந்த முருகன்தான். தேடி அலைந்தாலும் கிடைக்காத நான் என் பிள்ளையை நாடி வந்துள்ளேன். புரிந்துகொள் செல்லமே. இது உன் முருகனின் சத்திய வாக்கு. உன்னை தேடி வந்துவிட்டேன் உனக்காகவே. கவலைப்படாதே, அனைத்தும் என் நல்லதாக நடக்கும். பயப்படக்கூடாது. வாழ்க்கையில் பயந்தால் வாழ்ந்துவிட முடியுமா? நீ வலியோடு வாழ்வது எப்படி என்று பழகிக்கோ. வலியோடு வாழ்க்கையில் வாழ்ந்துதான் ஆகணும். பயப்படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. வாழ்க்கையை சந்தோஷத்தோடு வாழ்ந்துவிடு, சந்தேகத்தோடு வாழ்ந்து விடாது. சந்தேகத்தோடு தொடங்கும் ஏதும் முழுமை அடைந்து விடாது. வாழ்க்கையில் சந்தேகம் இருக்கலாம். வாழ்க்கையே சந்தேகம் என்று ஆகிவிட்டால் அனைத்தும் நரகமாகிவிடும். தேவையற்ற இடத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்துக்கோ. நான் சொல்வதை கேட்டுக்கோ. வாழ்க்கையே ஒரு தவம்தான் தங்கமே. பதறாத காரியம் சிதறாது. பரபரப்பு காரியத்தை கெடுத்து விடுகிறது. சமநிலையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் சமவெளியில் உருவான நாகரிகம் போல். கவனமாக இரு. நான் சொல்வதை கேள் தங்கமே. தன்னந்தனியாக இருக்கிறாய், எனக்கு தெரியும். கவலைப்படாதே. இந்த முருகன் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு. அடிக்கும்போது கூட உனக்கு வலிக்கவில்லை. ஆனால் சில உறவுகள் நடிக்கும்போது சொல்ல முடியாத அளவுக்கு வலிக்கிறது. அது உறவானாலும் சரி, நட்பானாலும் சரி. இந்த விஷயங்களுக்கு இடையில்தான் உன் வாழ்க்கையில் தேடல் அதிகமாக இருக்கும். கண்களில் வழியும் நீரோடு நிரந்தர தீர்வுக்காக இந்த முருகனை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய். அழாதே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என் பொறுப்பு. நடக்கும் தங்கமே. இப்போது நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்டால் அடுத்து வரும் நிகழ்வுகளை எதிர்க்க கடினமாக இருக்காது. கவலையே படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. இன்று ஒட்டுமொத்த சந்தோஷமும் உனக்கு கிடைக்க குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே தங்கமே. நீ விரும்பியது கிடைக்கும். நீ நினைத்தது நடக்கும். நிச்சயம் நடக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக மட்டும் இரு. ஏன்னா உன்னை சுற்றி இருக்கும் சில பேர் உன்னை காலை வாரிவிட இருக்கிறார்கள். கவனமாக வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க்கையின் பாதி கஷ்டங்களை தாண்டி விட்டாய். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவர்கள் இங்கு ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களிடம் நீ தயவு செய்து பழக வேண்டாம். உன் முயற்சியை நீ கூட்டிக் கொண்டே செல். உன் வளர்ச்சியை தடுக்க இங்கு யாரும் இல்லை. யாரையும் தடுக்க விட மாட்டேன். ஓம் முருகா போற்றி போற்றி.